ஆட் அண்ட் டூ மெத்தடில் நேற்று போட்டோம்ல அந்த சம்மோட கண்டினியூவேஷன். அடுத்த சம் அதே மாடலில் இஃப் 4x minus 3z by 4c is equal to 4z minus 3y by 3b is equal to 4y minus 3x by 2a, then show that each ratio is equal to x plus y plus z by 2a plus 3b plus 4c. இது முதல்ல ஆட் அண்ட் டூ மெத்தட் யூஸ் பண்ணலாமான்னு நம்ம பார்ப்போம். நியூமரேட்டரை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து 4xலேருந்து 3x போச்சுன்னா x கிடைக்குது, 4zலேருந்து 3z போச்சுன்னா z கிடைக்குது, 4yலேருந்து 3y போச்சுன்னா y கிடைக்குது. அப்போ நியூமரேட்டரை கூட்டினா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z கிடைக்குது. டினாமினேட்டர் கூட்டினா 4c ப்ளஸ் 3b ப்ளஸ் 2a நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நியூமரேட்டரை கூட்டும்போது x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z கிடைக்குது, டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர்றதுனால ஆட் அண்ட் டூ மெத்தட் யூஸ் பண்ணலாம். 4z minus 3y by 3b is equal to 4y minus 3x by 2a is equal to மேலே பூரா கூட்டுவோம் 4x minus 3z plus 4z minus 3y plus 4y minus 3x by 4c plus 3b plus 2a. அதாவது இந்த மூணு ரேஷியோமே 4x minus 3z by 4c ஈச் ரேஷியோன்னு கேட்டதுனால நான் வந்து ஈச் ரேஷியோவே எழுதிக்கிட்டே வரேன். போன சம் மாதிரி தான் ஈச் ரேஷியோன்னு கேட்டதுனால எல்லா ரேஷியோவையும் எழுதுறேன். திரும்ப இஸ் ஈக்குவல் டு மேலே கூட்டினா 4xலேருந்து 3x போச்சுன்னா எக்ஸு, 4yலேருந்து 3y போச்சுன்னா ஒய், 4zலேருந்து 3z போச்சுன்னா இசட். கீழே வந்து ஏபிசி ஆர்டரில் எழுதிக்கிறேன் 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் 4c அப்படின்னு எழுது. இப்போ கிடச்சிருச்சு, அதானே கேட்டிருக்கு 2a. அப்போ ஈச் ரேஷியோ இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். ப்ரூவ் பண்ணிட்டோமா நம்ம? ஷோ தட் ஈச் ரேஷியோ. அப்போ ஈச் ரேஷியோவுமே இதுக்கு ஈக்குவல். அதாவது 4x மைனஸ் 3z பை 4c எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 2a plus 3b plus 4cக்கு ஈக்குவல். அதே மாதிரி 4z minus 3y by 3b ஈச் ரேஷியோ இப்போ நான் எழுதுறேன். ஈச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 2a plus 3b plus 4c. இதே மாதிரி அடுத்து 4y minus 3x by 2a எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பை 2a plus 3b plus 4cக்கு ஈக்குவல். ஒவ்வொரு ரேஷியோவுமே அதுக்கு ஈக்குவல். இது இதுக்கு ஈக்குவல், 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 இது இதுக்கு ஈக்குவல். அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்ப்போம். இந்த மாடலில் 5th சம் இது. given x is to y is to z is equal to a is to b is to c, show that 3x square plus 5y square plus 4z square by 3a square plus 5b square plus 4c square is equal to x square plus y square plus z square by a square plus b square plus c square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த சைடு வந்து இந்த சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்குன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் வந்து ஏ இஸ் டு பி இஸ் டு சிக்கு கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸ் பை ஏ வந்து ஒய் பை பிக்கு ஈக்குவல், ஒய் பை பி வந்து இசட் பை சிக்கு ஈக்குவல். இதுதான், அதைத்தான் ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் டு பி இஸ் டு சிக்கு ஈக்குவல். அப்படின்னா எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு இசட் பை சின்னு நம்ம எழுதலாம். இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம ஆட் அண்ட் டூ மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இதுலையோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அதனால இது ஆட் அண்ட் டூ மெத்தட் இது யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம், அல்லது ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸ் பை ஏ கேக்கு ஈக்குவல், ஒய் பை பி கேக்கு ஈக்குவல், இசட் பை சி கேக்கு ஈக்குவல். அதாவது முதல்ல எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு கே. இது எல்லாமே ஒரு கேக்கு ஈக்குவல், தனித்தனியாகவும் கேக்கு ஈக்குவல், ஈச் ரேஷியோவும் கேக்கு ஈக்குவல். அப்போ இதுலேருந்து எக்ஸ் வந்து ஏகே, ஒய் வந்து பிகே, இசட் வந்து சிகே. இதை இப்போ எல்ஹெச்எஸில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் பை 3a ஸ்கொயர் ப்ளஸ் 5b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர். இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். இதில் கொண்டே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதுக்கு பதிலாக, எக்ஸுக்கு பதிலாக ஏகே த ஹோல் ஸ்கொயர், 5க்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக பிகே த ஹோல் ஸ்கொயர், 4 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக சிகே த ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து 3a ஸ்கொயர் ப்ளஸ் 5b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இது ஹோல் ஸ்கொயராக இது, அதனால் a ஸ்கொயர் கே ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு b ஸ்கொயர் கே ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு c ஸ்கொயர் கே ஸ்கொயர் டிவைடட் பை 3a ஸ்கொயர் ப்ளஸ் 5b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர். மேலே வந்து இதுலேயும் கே ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் கே ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் கே ஸ்கொயர் இருக்குது. அதனால் கே ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா 3a ஸ்கொயர், கே ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, 3a ஸ்கொயர், இங்கே 5b ஸ்கொயர், இங்கே 4c ஸ்கொயர். ஏன்னா கே ஸ்கொயரை மொத்தமாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது இதுதான், 3a ஸ்கொயர் ப்ளஸ் 5b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர். அப்போ இதுவும் அதுதான், இதுவும் அதுதான், ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம். அது அப்படின்னா மிச்சம் ரிமைனிங் வந்து கே ஸ்கொயர் மட்டும்தான், ரிமைனிங் வந்து கே ஸ்கொயர் மட்டும்தான். இப்போ எல்ஹெச்எஸ் போடுவோம், ஆர்ஹெச்எஸ் போடுவோம். ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதே மெத்தடில் போடுங்க. எக்ஸு பதிலாக ஏகே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிகே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிகே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதை விரித்து எழுதுனா ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர், பி ஸ்கொயர் கே ஸ்கொயர், சி ஸ்கொயர் கே ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இது எல்லாத்துலேயும் கே ஸ்கொயர் காமனாக இருக்குது, எடுத்துட்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் கே ஸ்கொயர். இதுவும் கே ஸ்கொயர் தான், இதுவும் கே ஸ்கொயர் தான். அப்போ ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல். அதாவது கொடுத்துருக்கிறது என்ன, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் பை 3a ஸ்கொயர் ப்ளஸ் 5b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அந்த ஷோதட் போடும்போதெல்லாம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிக்கணும். புரியுதா? ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் மெத்தடில் எக்ஸ் வந்து ஏகேக்கு ஈக்குவல், ஒய் வந்து பிகேக்கு ஈக்குவல், இசட் வந்து சிகேக்கு ஈக்குவல். அது எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த எக்ஸ்ஒய் இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்ஹெச்எஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும்.